ஹலோ மக்களே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கம்பேக் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம ஆறுபடை சீரியஸ் மீடியஸுமே நமக்கு பெட்ரோல் ரொம்ப செலவாயிடுச்சு. ஒரு 8000 கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு அதை தாங்க முடியல. அதனால் நம்ம வண்டிக்கு சிஎன்ஜி போகிறதுக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தோன்னா ஜேஎஸ் ஆட்டோ கேஸ். எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 பிரான்ச் இருக்குது. திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை. ஆனால் நம்ம வந்துருக்கு பார்த்தோன்னா நம்ம கிட்ட சென்னை தான். அதே எனக்கு 100 கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சு. எல்லோரும் பார்த்தோன்னா சிஎன்ஜி வெளியே மாட்டினாலே பயப்படுறாங்க. ஏதாவது ஆயிருமோ, இல்லை பிளாஸ்ட் ஆயிருமோ, இல்லை பர்ஃபார்மன்ஸ் சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் என் வண்டி பார்த்தோன்னா 1.5 வருஷம்தான் ஆகுது வண்டி வாங்கி, புது வண்டி. அதே பார்த்தோன்னா நான் வெளியே தான் மாட்டுறேன் சிஎன்ஜி. இதுலேயும் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஹோல்ஸ் போட்டு ஆணி அடித்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம சிஎன்ஜி போட்டு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் இது எடுத்து 1 வாரம் மேலே ஆகுது. நான் என்னோடய டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட மைலேஜ் பார்த்தோன்னா 30+ கொடுக்குது. அந்த 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இந்த 1 வாரத்துலேயே. அப்படியும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன். மக்களே, தயவுசெய்து நீங்கள் ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. இது நான் யூடியூப்பில் பார்த்து இவங்களோட ரிவ்யூவெல்லாம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு நானே தான் வந்தேன். இது எந்த ஒரு காசுக்கோ நான் எதுவுமே இது பண்ணல. என்னோடய மைண்ட் செட் பொறுத்து தான் நான் இந்த கடைக்கே வந்தேன். ஆனால் நான் வந்தோன்னுமே ஏதோ பயந்துருந்தேன். சரி, கடையிலன்னா சின்னதாக இருக்குது, நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த கவலையும் இல்லை. இவங்க 2 பேருமே பார்த்தோன்னா 30 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க தான். இவங்க சூப்பராக எனக்கு ஃபிட்டிங் பண்ணி மரியாதையாக, நானே கொஞ்சம் கோவத்தில் பேசினா கூட இவங்க நல்ல ஒரு மரியாதை கொடுத்து சின்ன பெரிய பார்க்காம நல்ல ஒரு இதுதான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக போயிட்டு நீங்கள் பண்ணலாம். தோணு தான் நீங்கள் பாருங்கள். ஏன்னா சென்னையில் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. நான் இது சூஸ் பண்ண காரணமே எனக்கு ஓகே, இந்த கடை எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சூஸ் பண்ணேன். எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி நம்ம பங்குக்கும் வந்துட்டோம். மக்களே, மொத்தம் ஃபிட்டிங் பண்ணி ஃபஸ்ட் டைம் நம்ம வண்டிக்கு சிஎன்ஜி போடுறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வர சவுண்டு அந்த மாதிரி ஃபுல் எம்டி சிலிண்ட்ரு. அதனால் சவுண்டு ரொம்ப ஹெவியாக வருது. பாருங்களேன் அப்பா, எனக்கு ஃபுல் பார்த்தோன்னா 7.42 கிலோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 8 கிலோ மேலே பிடிக்கும். ஆனால் என்ன தெரியல, பிடிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட கடை பார்த்தோன்னா நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் மெசேஜில் போடுறேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், பேசுங்க. ஓகே, சரி மக்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே மக்களே, பாய்.